வணக்கம் குழந்தைகளே, வெல்கம் டு KLBiologyNEET. இன்னைக்கு நம்ம தாவரங்களின் ராஜ்யத்துல எப்படிலாம் வகைப்பாடுகள் இருந்தது வெவ்வேறு விதமா அப்படின்றத பத்தி விவாதிக்க இருக்கிறோம். At present, phylogenetic classification system based on evolutionary relationship between various organisms are acceptable. இந்த பைலோஜெனிக் வகைப்பாடு அப்படின்றது பரிணாமத்தை ஒற்றி நம்ம வகைப்படுத்துதல் எனப்படும். இது ஒத்துட்டு இருக்காங்க. இது கேள்விகள்ல வர்றதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. பைலோஜெனிக் கிளாசிபிகேஷன் சிஸ்டம் பேஸ்ட் ஆன் அப்படின்னு கேள்விகள்ல வரலாம். This assumes that organisms belonging to the same taxa have a common ancestor. So இந்த வகைப்பாடுகள்ல அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரே டாக்ஸால இருக்கக்கூடிய உயிரினங்கள் ஒத்த மூதாதையரை வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. We now use information from many other sources to help resolve difficulty of classification. So இந்த காலத்துல நமக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு, சோர்சஸ் இருக்கு. அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு கம்ப்யூட்டர்ஸ் இருக்கு, அண்ட் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எல்லாம் வச்சுட்டு நம்ம வகைப்படுத்துதல ரொம்ப கஷ்டம் இல்லாம முடிக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. These become more important when there is no supporting fossil evidence. So இது எப்போ நமக்கு உதவியா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம கிட்ட எந்த புதை பொருளுமே கிடைக்கல அப்படின்னும் போது இது உதவியா இருக்கிறது. Numerical taxonomy, which is now easily carried out using computers, is based on all observable characteristics. இது இப்ப கணினியை உபயோகப்படுத்தி நம்ம வகைப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்றோம். கணினியை உபயோகப்படுத்தும் போது நம்ம வெளிப்புற தகவமைப்புகளை வச்சுதான் நம்ம வகைப்படுத்துகிறோம். என்னெல்லாம் அதுக்கு நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்பர்ஸ் அண்ட் கோட்ஸ். ஒரே மாதிரியான வகைப்படுத்துதல் இருக்கும் போது அதுக்கு எண்ணிக்கையின் அடிப்படையிலயோ இல்ல கோடுகளின் அடிப்படையிலயோ நம்ம அதை வகைப்படுத்துறோம். அசைன் டு ஆல் கேரக்டர்ஸ் அண்ட் த டேட்டா ஆர் தென் ப்ராசஸ்ட். ஸோ ஒவ்வொரு கேரக்டருக்கும் நம்ம எண்ணிக்கையோ அல்லது கோட் போன்ற வடிவமோ கொடுத்துட்டு அந்த டேட்டாக்களை நம்ம என்ன செய்யறோம்னா செயலாக்கம் செய்கிறோம். In this way, each character is given equal importance and at the same time hundreds of characters can be considered. So ஒவ்வொரு கேரக்டருக்குமே நம்ம இதுல முக்கியத்துவம் கொடுக்கிறோம். அது இல்லாம கணினியை நம்ம உபயோகப்படுத்தும் போது நூற்றுக்கணக்கான கேரக்டர் நம்மளால வகைப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்றாங்க. Cytotaxonomy is based on cytological information like chromosome number, structure, behavior. மீண்டும் குழந்தைகளே, இந்த கேள்வியும் உங்களுக்கு வரும். இப்போ குரோமோசோம்களின் எண்ணிக்கை, அதனுடைய வடிவம், அதனுடைய பிஹேவியரை வச்சு நீங்க வகைப்படுத்தினீங்கன்னா அது என்ன வகையான டாக்ஸானமி அப்படின்னு கேட்பாங்க. அது சைட்டோடாக்சானமின்னு உங்களுக்கு தெரியும். அண்ட் கீமோடாக்சானமி that uses chemical constituents of the plant. கீமோடாக்சானமி என்பது என்ன? வேதியியல் பொருளை வச்சு நம்ம வகைப்படுத்தணும்னா அது கீமோடாக்சானமி. டு ரிசால்வ் கன்ஃபியூஷன் ஆர் ஆல்சோ யூஸ்டு பை டாக்ஸானமிஸ்ட் தீஸ் டேஸ். ஸோ முன்னாடி காலத்துல பாத்தீங்கன்னா நேச்சுரல் அண்ட் ஆர்டிபிஷியல் இருந்தது. நேச்சுரல் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வெஜிடேட்டிவ் கேரக்டர் மட்டும் எடுக்காம, அதாவது வெளிப்புற தக அமைப்பை மட்டும் எடுக்காம உள்புற தக அமைப்பு, அதோட எம்பிரியோக்களின் வடிவம், வேதியியல் ஆகியவற்றை வச்சு வகைப்படுத்தினவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பெந்தம் அண்ட் ஊக்கர். ஆர்டிபிஷியல் யார் பண்ணாங்க? லினியஸ். அவர் வெளிப்புற தக அமைப்பிலேயே ஆண்ட்ரீஷியமோட நீளம், அதனோட வடிவம் அதெல்லாம் வச்சு கிளாஸிஃபை பண்ணாரு. ஆனா அதை ஏத்துக்கல. அது தவிர இப்போ சமீப காலங்களாக பைலோஜெனிக் என்பது பரிணாமத்தை வச்சு நம்ம வகைப்படுத்துறோம். நியூமரிக்கல் டாக்ஸானமி அப்படின்றது ஒவ்வொரு வகைப்படுத்தல் கூடிய கேரக்டரா இருக்கும் போது அதுக்கு எண்ணிக்கையும் கோடும் கொடுத்து நம்ம வகைப்படுத்தலாம். சைட்டோடாக்சானமில குரோமோசோம்களின் எண்ணிக்கை, அதோட வடிவம், அதோட பிஹேவியர் அதை வச்சு நம்ம கிளாஸிஃபை பண்றோம்.
கீமோ டாக்ஸானமியில கெமிக்கலை வச்சு நம்ம வந்து வேதிப்பொருள்களை வச்சு வகைப்படுத்துறோம் அப்படின்றத இந்த இன்ட்ரடக்ஷன்ல நம்ம படிச்சிருக்கோம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம்னு நம்புறேன் குழந்தைகளே. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் கிவ் ஒன் லைக் ஆல்சோ. தேங்க்யூ.